ஹாய் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்ராஹிம் வித் யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாம் வரப்போகிற 2020 முதலீடு செய்கிறதுக்கு சிறந்த ஈக்விட்டி ஹைபிரிட் ஃபண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஈக்விட்டி ஹைபிரிட் திட்டத்தில் எந்தெந்த ஃபண்டுனா நல்ல சிறப்பாக செயல்பட்டு இருக்கு, அந்த ஃபண்டுகள்னால் எவ்வளோ வருமானம் கொடுத்துருக்கு, அந்த டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பாருங்கள். என்னோட சேனலில் ஃபினான்ஷியல் சம்மந்தமாகவும் சேவிங் சம்மந்தமாகவும் பல வீடியோக்கள் நான் போட்டுட்ருக்கேன். அப்படிப்பட்ட வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது வர 2020 நாம் சிறப்பாக செயல்படுற ஈக்விட்டி ஹைபிரிட் ஃபண்டு திட்டங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஈக்விட்டி ஹைபிரிட் ஃபண்டு அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்விட்டி ஓரியன்ட் திட்டம் கிடையாது. பங்கு சந்தை சார்ந்த திட்டங்களில் பல வகையான திட்டங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு லார்ஜ் கேப் இருக்குது, மிட் கேப் இருக்குது, ஸ்மால் கேப் இருக்குது, அப்புறம் வேல்யூ ஃபண்டு இருக்குது. அந்த வகையில் தான் ஈக்விட்டி ஹைபிரிட் ஃபண்டும் வரும். இப்போ அந்த ஈக்விட்டி ஹைபிரிட் ஃபண்டுக்கும் மற்ற ஈக்விட்டி திட்டங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஈக்விட்டி திட்டங்கள் எல்லாம் 100% ஈக்விட்டி, அதாவது பங்கு சந்தை சார்ந்த திட்டங்களில் முதலீடு பண்ணும். பட் இந்த ஈக்விட்டி ஹைபிரிட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அது 65% ஈக்விட்டிலையும் பாக்கி 35% டெட் ஓரியன்ட் திட்டங்களில் முதலீடு செய்யும். இப்படி 65% மாத்திரம் அதில் முதலீடு செய்கிறப்ப நம்மளோட ரிஸ்க்குங்கிறது 100% ஈக்விட்டியை விட குறைவாக இருக்குது. பட் அதே நேரத்தில் ரிஸ்க் இதில் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திட்டத்திலையும் ரிஸ்க் இருக்குது. இதுலேயும் 65% ஈக்விட்டி திட்டங்களை முதலீடு செய்கிறதுனால பங்கு சந்தையோட ஏற்ற இறக்கங்கள் நீங்கள் செய்கிற முதலீட்டை பாதிக்கக்கூடும். மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி முதலீடு செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எய்தர் குரோ ஆப் வழியாக நீங்கள் முதலீடு செய்யலாம், அல்லது குவேரா ஆப் வழியாக நீங்கள் டைரக்ட் ஃபண்டில் முதலீடு செய்ய முடியும். குவேரா ஆப் வழியாக நீங்கள் முதலீடு செய்கிறப்ப இந்த WHYED அப்படிங்கிற என்னோட ரெஃபரல் கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 காயின்ஸ் கிடைக்கும். அந்த காயின்ஸை வச்சு நீங்கள் TDSக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 ஆப்ஷன் இல்லாமல் டைரக்ட் ஃபண்டில் நான் எப்படி முதலீடு செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எய்தர் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டோட வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். இந்த 2 ஆப் தவிர வேறு எப்படி நான் முதலீடு செய்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்லையும் போய் நீங்கள் இண்டிவிஜுவலாக யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வெப்சைட்டில் போய் நீங்கள் முதலீடு செய்ய முடியும். அப்படி இல்லாட்டி இந்த குரோ ஆப் அல்லது குவேரா வழியாக நீங்கள் முதலீடு செய்கிறப்ப ஒரு போர்ட்டல்லேருந்து நீங்கள் பல ஃபண்டுகளில் நீங்கள் முதலீடு செய்ய முடியும். அதற்காக நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டோட வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஒரு ஆப் போதும் உங்களுக்கு எந்த திட்டங்களை வேணாலும் நீங்கள் முதலீடு செய்ய முடியும். நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குவேரா ஆப் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஈக்விட்டி அண்ட் டெட் ஃபண்டு. அதை தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபண்டு லான்ச் பண்ணது 1999 நவம்பர் 3 லான்ச் பண்ணாங்க. இதோட பெஞ்ச்மார்க் கிறிஸ்டல் ஹைபிரிட் 35+65 அக்ரெசிவ் இண்டெக்ஸ்ங்கிறது. டைரக்ட் பிளான் க்ரோத்தோட ப்ரைஸ் 149.38 இருக்குது. டைரக்ட் பிளான் டிவிடெண்டோட ப்ரைஸ் 14.02 இருக்குது. இதில் நான் ரெகுலர் பிளானை பற்றி சொல்ல போகிறது இல்லை. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஒன்லி டைரக்ட் பிளானை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், ரெகுலர் பிளான் கிடையாது. அதற்குள்ள விவரங்களையும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து சொல்கிறேன். இந்த ஃபண்டில் கிட்டத்தட்ட 23,501 crores இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க நம்மள மாதிரி முதலீட்டாளர்கள். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.74 ரெகுலர்லையும் டைரக்டில் 1.26 இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, டைரக்ட் ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்கிறப்ப தான் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது கம்மியாக இருக்கும். அப்படி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கிறப்ப உங்களுக்கு வர்ற இன்கம்ங்கிறது அதிகபட்சமாக கிடைக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பற்றி நான் ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் போய் பாருங்கள். நான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் ரெகுலர் பிளானில் ஏன் முதலீடு செய்யக்கூடாது அப்படிங்கிறத கிளியர் கட்டாக நான் சொல்லியிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா குறைந்தபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5,000 rupees இருக்குது. மினிமம் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 1000 ரூபாவாக இருக்குது. எஸ்ஐபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 100 ரூபாய்க்கும் கூட நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த ஃபண்டில் ஒருத்தர் 10,000 ரூபா, அதாவது 1999 முதலீடு செஞ்சுருந்தா அது இன்னைக்கு எவ்வளோவா வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 1,49,380 ரூபாவா வளர்ந்துருக்கும். இந்த ஃபண்டு கடந்த ஒரு வருடத்தில் கொடுத்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அடுத்தது நம்ம பார்க்குறது ஆக்சஸ் ஈக்விட்டி ஹைபிரிட் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபண்டு லான்ச் பண்ணது August 9, 2018 லான்ச் பண்ணாங்க. இதோட பெஞ்ச்மார்க்கும் கிறிஸ்டல் ஹைபிரிட் 35+65 அக்ரெசிவ் இண்டெக்ஸுங்கிறது.
இதோட டைரக்ட் பிளானோட growthோட பிரைஸ் வந்து 11.54 ஆகும், டிவிடெண்டோட பிரைஸ் வந்து 11.54 ஆகும் தான் இருக்குது. இந்த ஃபண்டில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 1754 கோடிகள் நம்மள மாதிரி முதலீட்டாளர்கள் முதலீடு செஞ்சிருக்காங்க. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரெகுலர் பிளான்ல வந்து 1.97ம் டைரக்ட்ல வந்து 0.63% தான் இருக்குது. இந்த ஃபண்டில் நீங்க முதலீடு செய்ய விரும்புனீங்கன்னா 5000 ரூபீஸ் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அடிஷனல் பர்ச்சேஸா நீங்க 1000 ரூபாய் மேனி முதலீடு செய்ய முடியும். அதே நேரத்தில் நீங்க எஸ்ஐபில மாதம் நீங்க முதலீடு செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா குறைந்தபட்சமா 500 ரூபீஸ் நீங்க முதலீடு செய்ய வேண்டி இருக்கும். இந்த ஃபண்டில் 10,000 ரூபாய் ஒருத்தவர் வந்து 2018 ஆகஸ்ட்ல முதலீடு செஞ்சிருந்தா இன்னைக்கு அதோட மதிப்பு வந்து 11,540 ரூபாவா இருக்கும். இந்த ஃபண்டு கடந்த ஒரு வருடத்துல கிட்டத்தட்ட 17% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்கிறது மிரே அசெட் ஹைபிரிட் ஈக்விட்டி ஃபண்டுங்கிறது. இந்த ஃபண்டு லான்ச் பண்ணது ஜூலை 29, 2015ல லான்ச் பண்ணாங்க. இதோட பெஞ்ச்மார்க்கும் கிறிஸ்டல் ஹைபிரிட் 35+65 அக்ரெசிவ் இண்டெக்ஸ்ங்கிறது. டைரக்ட் பிளான் growthோட பிரைஸ் வந்து 16.89 ஆகும், டிவிடெண்டோட பிரைஸ் வந்து 14.44 ஆகும் இருக்கு. இந்த ஃபண்டில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 3005 கோடிகள் இதுவரைக்கும் முதலீட்டாளர்கள் முதலீடு செஞ்சிருக்காங்க. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.95 ரெகுலர்லையும் டைரக்ட்ல 0.31 ஆகும் இருக்கு. நான் ஏற்கனவே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பத்தி சொல்லியிருந்தேன். இந்த ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 1.5%க்கு மேல நாம ரெகுலர் பிளான்ல முதலீடு செய்யறப்ப நாம லூஸ் பண்ணுவோம். விற்கிறதுக்கும் 1.5% லூஸ் பண்ணுவோம், வாங்குறப்பையும் 1.5% லூஸ் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் 3% நம்மளோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலே போயிடும். நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பத்தி தான். இந்த ஃபண்டில் நீங்க முதலீடு செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா குறைந்தபட்சமா 5000 ரூபீஸ் நீங்க முதலீடு செய்யணும். அடிஷனல் பர்ச்சேஸா 5000 ரூபீஸ் தான். எஸ்ஐபியில் நீங்க முதலீடு செய்யறதா இருந்தா குறைந்தபட்சமா 1000 ரூபாய் நீங்க முதலீடு செய்ய வேண்டியிருக்கும் மாதம். இந்த ஃபண்டில் ஜூலை 29, 2015 அதாவது என்எஃப்ஓ பீரியட்ல யாராச்சும் ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க 10,000 ரூபாய். இன்னைக்கு அதோட மதிப்பு வந்து 16,890 ரூபாவா இருக்குது. கடந்த ஒரு வருடத்துல இந்த ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 14% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது எஸ்பிஐ ஹைபிரிட் ஈக்விட்டி ஃபண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஃபண்ட் லான்ச் பண்ணது 1995 டிசம்பர் 31ல லான்ச் பண்ணாங்க. இதோட பெஞ்ச்மார்க்கும் கிறிஸ்டல் ஹைபிரிட் 35+65 அக்ரெசிவ் இண்டெக்ஸ்ங்கிறது. டைரக்ட் பிளான் growthோட பிரைஸ் கிட்டத்தட்ட 154.57 இருக்குது. டைரக்ட் பிளான் டிவிடெண்டோட பிரைஸ் வந்து 46.61 ஆகும் இருக்கு. இந்த ஃபண்டில் கிட்டத்தட்ட 31,241 crores நம்மள மாதிரி முதலீட்டாளர்கள் பெரிய அளவுல முதலீடு செஞ்சிருக்காங்க. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரெகுலர்ல 1.63யும் டைரக்ட் பிளான்ல வந்து 1.06 ஆகும் இருக்கு. இந்த ஃபண்டில் நீங்க முதலீடு செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா குறைந்தபட்சமா 5000 ரூபாய் நீங்க முதலீடு செய்யணும். அடிஷனல் பர்ச்சேஸ் ஆகும் 5000 ரூபீஸ் தான். குறைந்தபட்ச எஸ்ஐபி மாதம் முதலீடு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாவா இருக்கு. இந்த ஃபண்டில் 10,000 ரூபாய் ஒருத்தவர் 1995ல முதலீடு செஞ்சிருந்தாருன்னா இன்னைக்கு அதோட மதிப்பு வந்து 1,54,570 ரூபாவா இருக்கும். கடந்த ஒரு வருடத்துல இந்த ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கறது பிஎன்பி பரிபாஸ் சப்ஸ்டேன்ஷியல் ஈக்விட்டி ஹைபிரிட் ஃபண்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஃபண்டு லான்ச் பண்ணது 7 ஏப்ரல் 2017ல. இதோட பெஞ்ச்மார்க்கும் கிறிஸ்டல் ஹைபிரிட் 35+65 அக்ரெசிவ் இண்டெக்ஸ்ங்கிறது. டைரக்ட் பிளான் growthோட பிரைஸ் வந்து 13.52 ஆகும், டிவிடெண்டோட பிரைஸ் வந்து 12.38 ஆகும் இருக்கு. இந்த ஃபண்டில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட வெறும் 340 crores தான் முதலீட்டாளர்கள் முதலீடு செஞ்சிருக்காங்க. இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரெகுலரோட பிரைஸ் வந்து 1.97 ஆகும், டைரக்ட் பிளானோட பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட 0.63 ஆகும் இருக்கு. இந்த ஃபண்டில் நீங்க முதலீடு செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா 5000 ரூபீஸ் நீங்க முதலீடு செய்யணும். அடிஷனல் பர்ச்சேஸா 1000 ரூபாய் நீங்க முதலீடு செய்ய முடியும். இந்த ஃபண்டில் நீங்க எஸ்ஐபி முதலீடு துவங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா குறைந்தபட்சமா 500 ரூபாய்க்கு நீங்க துவங்க முடியும். இந்த ஃபண்டில் 2017ல ஒருத்தவர் 10,000 ரூபாய் முதலீடு செஞ்சிருந்தாருன்னா இன்னைக்கு அதோட மதிப்பு வந்து 13,520 ரூபாவா வளர்ந்திருக்கு. கடந்த ஒரு வருடத்துல இந்த ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 19% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இன்னைக்கு பார்த்த வீடியோக்கள்ல சிறந்த ஹைபிரிட் ஈக்விட்டி திட்டங்களை நான் எடுத்து சொல்லியிருக்கேன். இந்த ஃபண்டில் நீங்க ஈவன் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க முதலீடு செய்யறவரா இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஃபண்டுகள்ல ஏதாச்சும் ஒரு ஃபண்டு எடுத்து நீங்க முதலீடு செய்ய முடியும். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது சிறந்த
லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப் ஃபண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் கூடிய விரைவில் அந்த வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பார்த்து அதில் எந்தெந்த திட்டங்கள் நல்ல திட்டங்கள் இருக்குன்னு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்த வீடியோவில் ஈக்விட்டி ஹைபிரிட் திட்டங்கள்னா என்ன, அது எப்படி முதலீடு செய்யும், எத்தனை பெர்சன்டேஜ் வந்து ஈக்விட்டிலையும் டெட்லையும் எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அதான் சொல்லியிருந்தேன். சிறந்த ஒரு 5 ஃபண்டுகளை தேர்ந்தெடுத்து அது எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துச்சு, கடந்த ஒரு வருடத்தோட ரிட்டர்ன் என்ன, அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோக்களில் பார்த்தோம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. அதுக்கு உள்ள லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்கள். முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான வீடியோக்கள், பல வீடியோக்களோட லிங்க் அங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்து உங்கள் நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரியான நல்ல நல்ல வீடியோக்களை நீங்க பார்க்க முடியும். இதே மாதிரி ஒரு நல்ல டாபிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர்.